ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு, அது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 41 காலி பணியிடங்கள் வேக்கன்சிஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான டிகிரி, என்ன மாதிரியான சேலரி, என்ன மாதிரியான ஏஜ் எலிஜிபிலிட்டி தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷனை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் டு த நான் டீச்சிங் ஸ்டாஃப், அதாவது டீச்சிங் ஸ்டாஃப் இல்லாமல் டெக்னீஷியன்ஸ், அதாவது ஹெல்பிங்க்கு இருப்பாங்க இல்லையா, லேப் அசிஸ்டன்ட், லேப் அட்டண்டன்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான போஸ்ட் தான் நான் டீச்சிங் பொசிஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டாக ரிலீவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் சி. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ், 50 வருஷம் ஏஜ் லிமிட். அதுக்குள்ளே ஒரு ஏஜ் லிமிட் உள்ளவங்க நீங்கள் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 12 அப்படின்ற ரேஞ்செலாம் பே ஸ்கேல் இருக்கும். அதாவது மினிமம் 78,000 மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுதான் இந்த லெவல் 2 அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் யூஆர், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த கேட்டகரி அண்டரில், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரி அண்டரில் வந்தாலும் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் சி, அதாவது ஜூனியர் டெக்னீஷியன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டீச்சிங் இல்லாமல் டெக்னீஷியன், அதாவது ஹெல்பிங்கோ, லேப் அட்டண்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு இது இருக்கும். அதுதான் ஜூனியர் டெக்னீஷியன். ஸோ இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ், 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3 பே ஸ்கேல் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது மினிமம் 21,000 மேக்ஸிமம் 70,000 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் யூஆருக்கு 15, ஓபிசிக்கு 11, இடபிள்யூஎஸ்க்கு 6, எஸ்சிக்கு 8 வேக்கன்சி, மொத்தமாக 40 வேக்கன்சி. இது வந்து நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி வர்றீங்களோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் நீடட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ சூப்பரிண்டென்ட் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும். வித்து 55% மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அதோட வித் 8 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸ் இன் குரூப் ஏ, அதாவது இந்த சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட்டில் நீங்கள் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அதில் வந்து 3 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக நீங்கள் வேலை பார்த்துருக்கணும். நீங்கள் எம்இ எம்டெக் முடிக்கலை அப்படின்னா, அல்லது பிஇ பிடெக் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் 55% ஈக்குவல் மார்க் இருக்கணும். வித் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியருக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியனுக்கு என்னென்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைன்றதை அவங்க சொல்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிவில், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், இசிஇ, இஎன்ஐ, இஇ, பயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், மொத்தமாக ஒரு 12 ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. இந்த 12 ஸ்ட்ரீம்லையும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 40 வேக்கன்சி மேலே பார்த்த மாதிரியே தான். ஸோ இந்த ஜூனியர் டெக்னீஷியனுக்கு என்னென்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கணும். வித் அட்லீஸ்ட் மினிமம் 60% ஆஃப் மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா. அல்லது நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஆஃப் ஐடிஐ முடிச்சிருக்கணும், அதுவும் மினிமம் 60% ஆஃப் மார்க் இருக்கணும். ஸோ இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் நீங்கள் போட முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு, இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 2 ஏப்ரல், அதாவது அடுத்த மாதம் 2ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணி நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
அதே தான் மேலே கொடுத்த மாதிரி ஆன்லைன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் லிங்க் தான் இது. இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது. அப்லோடிய காப்பி ஆஃப் த ஃபாலோயிங் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் இவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th and 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் யூஜி முடிச்ச டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், அப்லோட் பண்ணணும். ஸோ பிஜி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டை அடுத்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ், எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டையும் 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு இப்போ இல்லை, கையில் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் ஹை ஸ்கூல், அதாவது மெட்ரிகுலேஷன் 10th and 12th உடைய மார்க் ஷீட், அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃபார் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேலிடான கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது எஸ்சி எஸ்டியோ ஓபிசியோ இல்லை இடபிள்யூஎஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டோ இல்லை எக்ஸர்வீஸ் வேணும், இதுக்கான ப்ரூஃப், அதாவது சர்டிஃபிகேட் ப்ரூஃப், இதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான சேலரி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபீஸ், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 500 rupees பெர் ஹெட்டு. ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அவங்க தவிர மீதி எல்லாருக்குமே 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இது தாராளமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதில் வர்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் சொல்லிட்டேன். யார் யாரெல்லாம் இதில் எலிஜிபிலிட்டியோ, யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் மறுபடியும் சொன்னேன் April 2 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது போன்ற சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.